கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பெங்காலி ஸ்டைலில் நல்ல மீனெல்லாம் வறுத்து குழம்புல சேர்த்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்ய நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம், பெப்பர், 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து அடிச்சு எடுத்துடலாம். அதே போல் 2 பழமான தக்காளி மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு செய்ய ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் அன்றைக்கி வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் மசாலாஸ் எல்லாம் தடவி நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு 80% குக் ஆனால் போதும். அவ்வளோதான். கொதிச்சுட்ருக்க குழம்புல இந்த வறுத்த மீனெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பெங்காலி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்பை வெளியவே ஒரு 2 to 3 days ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.